கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரிஸ் தான் பார்க்கணும். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வில்லேஜில் தான் ஸ்பான் ஆனோடனே இந்த போனஸ் செஸ்ட் வச்சா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. எந்த பொருளும் நம்ம எடுக்க தேவையில்ல. ஓரளவுக்கு அந்த இடத்துல பொருள் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை எடுக்கிறப்ப. போதுமான அளவுக்கு நம்மளுக்கு ஃபுட் இருக்கும். அப்புறம் ட்ரீஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. அதில் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு பிளான்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா லூட்டும் பொறிக்கலான்னு ஒரு லூட்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே பொறிக்கிட்டுருக்கேன். ஸோ அப்புறம் இந்த செஸ்ட்டும் முக்கியம். நம்மளை எங்கே எதுக்கு வேஸ்ட்டாக கிராஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் டார்ச்சும் எடுத்துட்டேன். ஸோ இது கன்ஃபார்ம் நான் வந்து ஒரு எபிசோடு அதிகமாகவே எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். அது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் நானே எடுத்துகிட்டு போக முடியும். ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணோம், நல்லா வியூ போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாமே என்கிட்ட டேட்டா தீர்ந்துருச்சு. அதனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். சரி இங்கே பிளாக் ஸ்மித் இருக்குது, போய் லூட் அடிக்கலான்னு போனாங்க. எனக்கு பெரிய ஷாக்குங்க பாருங்கள். ஏன் லக்கா இல்லை எதானே எனக்கு தெரியல, டைமண்ட் கிடச்சிச்சு. சரி டைமண்ட் மைனிங் போகலான்னு பார்த்தா இங்கே டைமண்ட் கிடச்சிருச்சு. எனக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லக் அடிச்சிருக்கு. ஏன்னா ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னடா நடக்குது அப்படின்னு நினச்சி நான் வந்து வெளியே போகலான்னு தான் பார்த்தேன். சரி அப்புறம் எல்லாம் செக் பண்ணிட்டு சரி கரெக்டாக தான் இருக்கும், பிளாக் ஸ்மித்தில் இந்த மாதிரி லூட்டு கிடைக்கிது தெரியல எனக்கு கன்ஃபார்மாக இவ்வளோ கிடைக்குமான்னு. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு டைமண்ட்லாம் கிடச்சதே இல்லை. கோல்டு தான் எனக்கு ஒரு டைம் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த ஹார்ஸ் டைமண்டில் வேணால் எனக்கு கிடைக்குங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் டைமண்ட் கிடச்சிருக்கனால ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியே இங்கே ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு, அதுவும் அப்படியே எடுத்துக்கிட்டு இங்கே ஜஸ்ட்டு கீழே போட்டேன். சரி அப்படியே இதை வந்து டபுள் ஆக்கிடலாம், அப்படியே எல்லாம் எதுவும் இங்கே வச்சிடலாம். இங்கே நம்ம வந்து இங்கே இது இருந்துக்கலாம், அப்புறமா வேணால் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ இருக்கிற எல்லா பழமும் தூக்கி கீழே போட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது, டைமண்ட் கிடச்சிது. முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் மைனிங் போகலான்னு இருக்கேன். ஏன்னா ஒன்று இப்போதைக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருவேன் ஆஃப்லைனில் சீட்ஸு. அது எடுத்து வந்து நான் வந்து ஏதோ ஃபார்மிங் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து நார்மல் மோடில் தான் வச்சுருக்கேன், ஈஸியாக ஹார்ட் வைக்கல. இன்னும் நார்மல்னாலே ஓகே, ஹார்ட்லாம் வச்சா நம்மளால் கன்ஃபார்ம் விளாட முடியாது, நாமளே சரியான நூபு. அப்புறம் இங்கே பார்த்தா இங்கே வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் அவ்வளோ லூட் இருந்துச்சு. ஆனால் ஃபுட்டுக்கு இங்கே பிரச்சனை இல்லைங்க, ஃபுட்டு அதிகமாகவே இருக்குது. எனக்கு ஜஸ்ட்டில் இவ்வளோ ஃபுட்டு கிடச்சிருக்கு. அப்புறம் எல்லா இதுவும் லூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போனேன். இதில் எனக்கு அதிகமாகவே கிடச்சி ஃபுட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. அப்புறம் எமரால்டும் கிடச்சி, அது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் ரேருன்னு சொல்கிறாங்க. ரெசிபிலாம் எனக்கு அன்லாக் ஆகுது. முடிஞ்சால் இந்த சீடு நான் தரேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லக் அடிக்குதான்னு சொல்லுங்கள். என்னால் நம்பவே முடியல எப்பட்றான்னு. அப்புறம் சாயந்தரம் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டே இருந்தேன், சாயந்தரம் ஆகிற மாதிரியே தெரில. அப்படியே அந்த இடத்துல நிற்குது. சரி இருக்கிற எல்லா வீட்டையும் லூட் அடிச்சிடலாம், இதே மாதிரி லக்கு வேற எங்கேயும் அடிக்குதான்னு பார்க்கலான்னு எல்லா லூட்டும் அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோலாம் நம்மளுக்கு லக்கு இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் அவ்வளோ லக் அடிச்சிச்சு எல்லா வீடும். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இது ஈவினிங் ஆகிட்டு தான் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்லோவாக தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே உட்காந்து எல்லாமே லூட் அடிச்சுட்டு இருந்தேன். ஒரு பொருள் விடக்கூடாது, வில்லேஜஸ்னால் நம்ம வீடுன்னு தான் நினச்சேன். அப்புறம் இங்கே ஒரு வீடு இருந்துச்சு, சரி பசங்க அடுத்த வீடியோவில் நம்ம இந்த வீடுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம், இந்த வீடு நல்லா பெருசாக இருக்குது, இந்த வீடு ஷிஃப்ட் ஆகலான்னு பிளான் போட்டேன். அப்படியே எல்லா வீடும் ஒரு வீடு விடாமல் எல்லா வீடும் லூட் அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு ஷாக்கு, அங்கே பார்த்தா ரூயின் போட்டில் என்னால் எதுவுமே நம்ம முடியல. இங்கே பார்த்தா இவ்வளோ ஃபுட்டு, என்னால் குஷி தாங்கவே முடியல. அப்படியே உட்காந்து எல்லாம் ஆட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் காம்பஸு அப்புறம் ஃபுட்டும் கொஞ்சம் கிடச்சி அதையும் எடுத்துக்கிட்டேன். கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஃபுட்டுலாம் யூஸ் ஆகும். அப்புறம் கீழே போகலான்னு பார்த்தா இங்கே வழியில் சரி குளிச்சிடலாம் அப்படின்னு குளிச்சிட்டேன். இப்போ இந்த வீட்லேயும் லூட் அடிச்சுட்டு அப்படியே வேறு ஏதாவது எனக்கு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே பொட்டேட்டோ அதிகமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல, எப்படா இவ்வளோ ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்குது. கன்ஃபார்ம் அடுத்த வீடியோ ஃபார்மிங் தான் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாமே இங்கே இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் எடுத்து நம்ம புது வீட்டுக்கு இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு நாம் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கன்ஃபார்ம் நம்மளுக்கு டெம்பரரியாக ஒரு வீடு வேணும். அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன், நான் வந்து செத்துட்டாலும் இன்வென்ட்ரியில் இருக்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்கும், அந்த மாதிரி வச்சுட்டேன்.
ஏன்னா கன்ஃபார்ம் சீக்கிரமாக செத்துருவேன். இங்கே பார்த்தா நம்மளுக்கு கோல்டன் கேரக்டரே கிடச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் செஸ்ட் பிளேட்டு, அப்புறம் வந்து ஹெல்மெட்டு, அப்புறம் வந்து கிளாக்கு இந்த இருந்துச்சுங்க. என்னால் இன்றைக்கி நம்பவே முடியல, என்னடா நம்மளுக்காட இவ்வளோ லக் அடிக்குது அப்படின்னு நினச்சேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரிடா மைன்கிராஃப்ட் திரும்பி விளாட்றோண்டா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கன்ஃபார்ம் இந்த வீடியோ எவ்வளோ நான் இதுக்கு போகணுன்னு தெரில. அப்புறம் எவ்வளோ சந்தோஷத்தில் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னு தெரில, இதை நான் போட்டு தள்ளிட்டேன். சரி இன்றைக்கி இந்த வீடியோ போதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ லக் அடிச்சுக்குது, அந்த டைமண்ட் அடித்தது தான் பெரிய விஷயம் நம்மளுக்கு. அதனால் இது இப்படி விட்டுறலாம். அப்புறம் ஏதோ நினச்சேன்னா ஏதோ தப்பாக நடந்துடும் அப்படின்னு நான் வந்து இங்கே பெட்டு போட்டு ரீல்ஸ் சென்ட் பண்ணிட்டேன். அப்புறம் திரும்பி அங்கேருந்து ஃபஸ்ட்டில் அனுப்பி விட்ருவானுங்க செத்துட்டா. ஸோ அப்படியே இந்த வீடியோ முடிச்சிடலாமா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.